இன்னவோ என்ன ட்ரெயின் ஏற்றி ஹாக்வர்ட்ஸுக்கு கூட்டு போயிட்டு காட்டுற மாதிரி நாடா நீ பொம்மை ட்ரெயின் விளையாடிட்டு இருக்க வாடா ட்ரெயினுக்கு டைம் ஆச்சுன்னு ஒருத்தனை இழுத்துன்னு போனா கூட்டிட்டு போனவன் அங்க போனா பேந்த முழிக்கிறான் எந்த பிளாட்ஃபார்ம்னு தெரியாம உனக்கு என்னம்மா என்ன டேப் போட்டு விட்டுருக்காங்களா சரிதான் சுத்தி முத்தி பார்த்தா அவனுக்கான ஐயோன்னு சொல்றதுக்குள்ள நல்ல வேலை தங்கச்சி வந்து அண்ணா பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 நான் சொன்னேன் ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு என்னை விட்டு எல்லாரும் கைண்டிக்கினாங்க நல்ல வேலை தங்கச்சி வந்து காப்பாத்தினோம் நாங்க உள்ள போனோடனே ட்ரெயின் வந்துருச்சு எங்க ட்ரெயின் பேரு பட்டிண்டா எக்ஸ்பிரஸ் இந்த ஸ்டேஷன் எங்க இருக்கு அப்படின்னா பல்லாவரத்துக்கும் குரம்பேட்டுக்கும் நடுவுல இருக்குது இது ஒரு பஞ்சாபி ஸ்டைல் ட்ரெயின் தீம்டு ரெஸ்டாரண்ட் மெனுலாம் பயங்கரம் ஆனா அந்த பயங்கரத்தை சாப்பாடுல காட்டினா இன்னும் பயங்கரமா இருக்கும் இவங்களை தவிர நாங்க எல்லாரும் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு மெனுவை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் என்ன கதை அப்படின்னா இன்னைக்கு சனிக்கிழமை இருந்தாலும் அவங்க நாளைக்கு சாப்பிட மாட்டாங்க என்ன ஒரு சந்தோஷம் இந்த பக்கம் அப்பா புள்ள சண்டை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சமாதானம் விட்டு இருந்தா தம்பி ஸ்நாக் போட்டிருப்பான் சித்தப்பா நேக்கா உஷாராயிட்டாரு வெஜிடேரியனும் இங்க இருக்கு ஆனா சுத்தி எல்லாரும் நான்வெஜ் சாப்பிடும் போது வெஜிடேரியன் சாப்பிடுறது எவ்வளவு ஒரு கொடுமை அதை விட கொடுமையா இருந்தது இந்த சிக்கன் சூப் தங்கச்சி வாங்கினா நான் சேப்பர் சைடா டொமேட்டோ சூப் வாங்கிட்டேன் டொமேட்டோ சூப் நல்லாவே இருந்தது கூட கொஞ்சம் பெப்பரும் உப்பு நம்ம போடுற மாதிரி இருந்தது அவ்வளவுதான் நார்த் இந்தியன் ஹோட்டல்ல பண்ணவே கூடாத ஒரு தப்பை நாங்க பண்ணிட்டோம் அதுக்கு என்னன்னு சொல்றேன் கேளுங்க அதுக்கு முன்னாடி இது பேரெல்லாம் மறந்துட்டேன் ஆனா ரெண்டு வகையில் நாங்க ஸ்டார்டர் ஆர்டர் பண்ணோம் ஒன்னு பாத்தீங்கன்னா நல்லா மசாலா கலர் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பச்சை கலர் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி டேஸ்ட் தான் ஓகே இதுக்கப்புறம் நாங்க என்ன தப்பு பண்ணோன்றத சொல்றேன் நாங்க தெரியாதனமா பிரியாணி ஆர்டர் பண்ணோம் ஒரு மட்டன் பிரியாணி ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு டிப்ஸ் சொல்றேன் கேட்டுக்கோங்க பிரியாணி மட்டும் வைக்கக்கூடிய கடையில பிரியாணி நீங்க டின்னருக்கு ஆர்டர் பண்ணலாம் பட் ரெஸ்டாரண்ட்ல பிரியாணி டின்னருக்கு ஆர்டர் பண்றது அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா அவங்க பிரியாணியை சூடு பண்ணி தான் கொடுப்பாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணியில் ரிஃப்ளெக்ட் ஆகும் நான் ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ணேன் கொஞ்சம் தண்ணி விட்டு போன மாதிரி தான் இருந்தது டேஸ்ட் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இல்லை ஏன்னா நார்த் இந்தியன் ஹோட்டலில் நம்ம எப்படி பிரியாணி எதிர்பார்க்க முடியும் அப்புறம் என் துத்தா ஆர்டர் பண்ண நானும் கொஞ்சம் சுட்டு அதை கொஞ்சம் சாப்பிட்டேன் அப்புறம் சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணா சிக்கன் பிரியாணியும் மோசமாக தான் இருக்குது நல்லா காரமாக இருக்குது ஆனால் காரத்தை தணிக்க லஸ்ஸி லெமன் ஜூஸ் ஆர்டர் பண்ண சில டிஷ்ஷை சாப்பிட முடியலன்னு சொல்லி பேக்கப் பண்ணிட்டோம் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே தான்